ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராமு சிவா. எங்கள் வீட்டில் மாடு கன்று போட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இது. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் தான் எங்கள் மாடு கன்று போட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பனிக்கூடம் உடஞ்சி லைட்டாக தலை வெளியே வர மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்குது. நான் அதை வெளியே வரப்போ வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நைட்டுங்கிறதுனால யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. நானும் என் வீட்டுக்காரரும் தான். நல்லபடியாக ஒரு பொட்டை கன்று போட்டிருக்கு எங்கள் லட்சுமி. பார்த்திங்கன்னா நல்லா திக்கு செவலையாக இருந்தது. கலர்லாம் நல்லா அழகாக இருந்தது. குட்டி பார்க்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தோம், நல்லபடியாக தாயும் பிள்ளையும் நல்லபடியாக காப்பாற்றி தரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கடவுள் செயலில் நல்ல மாதிரி எங்களுக்கு ஒரு பொட்டை கன்றுக்குட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு. வெள்ளிக்கிழமை அதுவுமா நைட்டு 12 மணிக்கு எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கா. அவங்க அம்மா நக்கி கொடுத்துட்ருந்தாங்க. சரி தண்ணி வச்சிடலாம் கொஞ்சமான்னு சொல்லிட்டு நான் தண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதையும் எடுத்துக்கொண்டு மாடு பக்கத்தில் கொண்டு வச்சிட்டேன். பாவம் கன்று போட்ட வயிறு வெறும் வயிறாக இருக்கும்ல, அதனால் தண்ணி வச்சாச்சு. மாடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. என் வீட்டுக்காரங்க அந்த கன்றுக்குட்டி மேலே இருக்கிற அந்த வளவளப்பான அந்த கோலைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் துடைச்சிட்டு இருந்தாங்க. நைட்டு 12 மணியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு 3 மணி 3:30க்கு தான் நாங்களே போய் தூங்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் இவங்கக்கிட்டே நிற்க வேண்டியதாயிருச்சு. இங்கே பாருங்கள், எந்திரிக்க ட்ரை பண்ணுது, ஆனால் முடியல. அவங்க அம்மாவும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா, அதனால் அதால் எந்திரிக்க முடியல. நக்கி கொடுக்குறா பாருங்கள். என் பையனுக்கும் நைட்டு இன்னும் தூக்கம் வரல. நம்ம வீட்டுக்கு புதுசாக கன்றுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்ட்டு அவனுக்கும் இன்னும் தூக்கமே வரல. அவன் சேரில் உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா அவன் பகலில் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டான், அதனால் அவனுக்கு நைட்டு தூக்கம் வரல. இன்னொன்று நாங்கள் படுத்தா தான் அவனும் படுத்துருப்பான். அம்மான்னு தொழுவுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், வராகியை பாருங்கள். இதான் ரோசி ஆட்டுக்குட்டி எல்லோரும் முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. நம்ம தொழுவத்தில் இன்றைக்கி ஒரு புது உறவு வந்திருக்குன்னு. நைட்டு 12 மணிக்கு வெளியே போய் கொப்புக்குள்ளே வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரங்க வீட்டில் இருந்த மரத்துலேயே ஏறி கொஞ்சம் கொப்புக்குள்ளே வெட்டி மாட்டுக்கு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈன உடனே பச்சை இலை ஏதாவது போடணும்னு சொல்லுவாங்க, பூவரச இலை போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வெளியே நைட்டு 12 மணிக்கு வெளியே போய் பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கொப்பைக்குள்ளையே வெட்டி போட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் அதை தூக்கி பால் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, ஆனாலும் முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அதுவே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுவே அவங்க அம்மா கிட்ட மெதுவாக பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நஞ்சு கொடி எப்போ விழுதுன்னு தெரியல. இற போட்டாச்சு. 12 மணிலேருந்து நாங்களும் 3 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தோம். சரி இதுக்கு மேலெலாம் முடியாது, காலையில் அவங்களும் எந்திரிச்சு வேலைக்கு போகணும், நல்லபடியாக நஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா தூங்க போயிட்டோம். பையனும் அழுதுகிட்டே இருந்தான். அவனை இப்போ ஒரு 1 மணிக்கெலாம் கொண்டு தூங்க போட்டுட்டேன். அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரங்க மெதுவாக அது எந்திரிச்ச உடனே காம்பு பிடிச்சி வாயில் வச்சு அப்படியே பால் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பால் குடிச்சிகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே தன்னால் எழுந்திரிச்சி பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இனிமே அவங்க அம்மாவே அவங்க பொண்ணை பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. காலையில் 6 மணி. நஞ்சு கொடி விழுந்துட்டு என் வீட்டுக்காரங்க அதை ஒரு சாக்கு பையில் வச்சு மரத்தில் கொண்டு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இதான் நஞ்சு கொடி. இப்போ எடுத்து சாக்கில் வச்சு கட்டி வச்சுருந்தோம். அப்புறமா பால் கறந்து பால் ஓடுற நதியில் தான் விடணும்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். சரி அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாலும் கறந்து தண்ணியில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பால் வத்தாத நதி போல் நல்லா பாலும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாலும் கறக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சமாக. பால் நதியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவைன்னா கறந்துக்கலாம். அப்புறமா மாட்டை கொஞ்சமாக மிதப்பான வெந்நீரில் கொஞ்சமாக வச்சு பின்னாடி சுத்தப்படுத்திட்டு மஞ்சள்லாம் பூசி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவும் பொண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.